இந்த போதைக்கு அடிமையாயிட்டால் மீட்கவே முடியாது. ஆகவே இன்றைக்கு தமிழகம் எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் தடையில்லாம கிடைக்குது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிவு அதிகமாகி இருப்பதாகவும் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதோட இன்றைய தினம் மாநிலத்தில் அரசு செய்கின்ற அரசாங்கம் ஒட்டுமொத்தமா சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி கஞ்சா பயன்படுத்துவது அதிகமாகி இன்றைக்கு கெட்டு போகின்ற சூழ்நிலை, அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய நிலையை இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது. பல முறை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லிக்கிட்டேன், சட்டமன்றத்திலும் பேசிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இதை தடுக்க முடியாம எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் தடையில்லாம கிடைக்குது. இதனால் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய காட்சி நாம் பார்க்கிறோம். இந்த போதைக்கு அடிமையாயிட்டால் மீட்கவே முடியாது. ஆகவே இன்றைக்கு தமிழகம் எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் தடையில்லாம கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு திராவிட மாநில ஆட்சியிலே பார்க்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.